ரைட்டு சிஎஸ்கேக்கு டாப் 4லேருந்து எண்டு கார்டு போட்டாங்க. அஃபீஷியலாக போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே தெரியும் டாப் 4 போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாலும் அஃபீஷியலாக 100% ஸ்டாம்ப் பேப்பரில் கைத்து போட்டு தரோம், நீங்கள் இனிமேல் டாப் 4 வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது முதல்ல 2-3 மேட்சுக்கு அப்புறமே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சகோ, இது டாப் 4 போகிறதுக்கான ஒரு டீம் கிடையாது அப்படின்றது. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களை வேலையை விட்டு தூக்க போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மூமெண்ட்ல நம்ம இருப்போம். ஆனால் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு லெட்டர் கொடுக்கும்போது மனசு வெளிக்கத்தான் செய்யும் சகோ. அதுல என்னன்னா சகோ, ஐபிஎல் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக தொடர்ந்து 2 வருடங்கள் சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகாதது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லும் போது வேண்டா பொண்ணுல விளையாண்டா பாய்ச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆக்சுவலி நேற்று கூட பாத்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன கடைசி சில மேட்சஸ்லாம் சிஎஸ்கே தோத்தாலும் சில விஷயங்கள் டெஃபினட்டா அடுத்த வருஷத்துக்கான நம்பிக்கை தரக்கூடிய சில விஷயங்களை நம்ம பாக்குறோம் சொல்லிட்டு நேற்று கூட ஃபைட் பண்ணாங்க, நல்லா ஆனாங்க கிரிக்கெட் சிஎஸ்கே. பட் எனிபடிஸ் கேம் என்னை பொறுத்தவரைக்கும் 2 டர்னிங் பாயிண்ட் நான் பாக்குறேன். பேட்டிங்ல சஹலோட 19th ஓவர்ல 4 விக்கெட் விட்டோம். அப்படின்னா விக்கெட் விடுற பால் நான் டாட் பால், ஸோ 4 டாட் பால். அப்புறம் கடைசி 20th ஓவர்ல 2 பந்துகள் தான் ஆடணும், ஆல் அவுட் ஆயிட்டோம். அங்க ஒரு 4 பால் மிஸ். அப்படின்ற போது இந்த 8 பந்துகள் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 8 பந்துல அட்லீஸ்ட் ஒரு 15 ரன் வந்திருந்தா கூட அந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் பஞ்சாபுக்கு போயிருக்கலாம். சிஎஸ்கே ஒரு டைட் மேட்சை வின் பண்ணிருக்கலாம். கலீல் அஹ்மதோட லாஸ்ட் ஓவர்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் இருந்திருக்கலாம். அப்படின்றதுனால இந்த 8 பந்துகள் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்குன்றத நான் நம்புறேன். அடுத்தது நம்மளோட போலிங்ல பாத்தீங்கன்னா பத்தி ராணா, உங்களோட போலிங் நேத்தி 10 ராணா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 17வது ஓவர், இன்ஃபேக்ட் அவர் அந்த 17வது ஓவர் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4 ஓவர் 41 ரன் டு வின். ஆனா அந்த ஒரே ஓவர்ல 20 ரன் குவித்தாரு. அப்படின்ற போது அங்கேயே மேட்ச் இழந்துட்டாங்க. அந்த 17th ஓவர்லேயே சிஎஸ்கே லூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரேயா சார் அற்புதமா பேட்டிங் ஆடினாரு. ஸோ இது 2 எனக்கு தெரிஞ்ச ப்ராபபிளி சிஎஸ்கேவை சரி கூட்ட தருணங்கள் நேத்தி மேட்ச்ல. சாம் கரன்னா நல்லா ஆடினார், நான் இல்லைன்னு சொல்லல. பட் சாம் கரன் எப்படின்னா, நீங்க எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, 2வது சீன்ல பேச வேண்டிய பஞ்ச் டேலாக்கா 10வது சீன்ல பேசியிருக்காரா, இல்ல நேத்தி பசிக்கு இன்னைக்கு சாப்பாடு போட்டிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் நல்லா ஆடி இருக்காரு, அடுத்த வருஷத்துக்கான ஒரு நம்பிக்கையா இருப்பாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, அன்ஷுல் கம்போஜ், ஷாயிக் ரஷில் அவங்க நல்லா ஆடுவார். இன்னும் சில யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. டெவால் ப்ரூயிஸ் எப்பா என்ன கேட்சிங், அது வேற லெவல் கேட்ச். சும்மா 1 அப்புறம் 2 ஜம்ப்லிங்க மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவி தாவி பிடிச்சாரு பாத்தீங்களா. இன்ஃபேக்ட் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் சொல்லுவாங்க, அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது சகோ. ஆனா இவர் கரெக்டான வேலையில வந்திருக்க வேண்டிய ஒரு வெள்ளக்காரன் அப்படின்னு எனக்கு தோணுது. இவர் முதல்ல இருந்தே நமக்கு அவைலபிளா இருந்திருந்தாருன்னா சில வெற்றிகளை நம்ம சந்திச்சிருக்கலாமோன்னு ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. எனிவே சிஎஸ்கே சில செங்கல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அது இருக்குன்ற நம்பிக்கை. ஆனா சகோ, வாழ்க்கையில கிரிக்கெட் கூட எத்தனையோ முக்கியமான விஷயம்லாம் பெண்டிங்ல இருக்கு. அதெல்லாம் முதல்ல போய் பார்ப்போம். என்ன சொல்றீங்க? போய் நம்ம வேலையை பார்ப்போம் சகோ. and have a nice day சகோ. ரைட்டு சிஎஸ்கே